ஆன்டி ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு காவணி அரிசி கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணோம்னா டெய்லி காலையில் கஞ்சி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, அது கருப்பு காவணி அரிசி. பார்த்துட்டு கருப்பு காவணி அரிசி 1000 வருஷத்துக்கு முன்னே யூஸ் பண்ண அரிசி. அதெல்லாம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. இப்போ டெய்லி காலையில் அதில் கஞ்சி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். சுகர்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னாவே உடனே என்ன சொல்லுவாங்க, ஃப்ரூட்ஸை கட் பண்ணுங்கள், ஸ்வீட்டை கட் பண்ணுங்கன்னு. அது தப்பு. ஃப்ரூட்ஸில் இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு தேவை. பாருங்க, கருப்பு காவணி அரிசி தான் இங்கே வச்சுருக்காங்க. யாராவது பார்க்கணும்னாலும் பார்க்கலாங்க. பேரே கேள்விப்பட்டீங்களா? சைனாவில் டோட்டலாக இது பேண்ட். ஆக்சுவலாக ஒன்லி ராஜாக்கள் மட்டும்தான் சைனாவில் சாப்பிடுவாங்க. செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ் இது. அதேமாரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதேமாரி தான் கருப்பு காவணி அரிசி இருக்குது. நான் வச்சு சாதமாக சாப்பிடலாம்னு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு அதை அரைச்சி அதில் வந்து நீங்கள் மிளகு போட்டுக்கலாம். சீரகம், மிளகு, வெந்தயம் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக குழப்பழப்பாக இருக்கும் இந்த ரைஸ். இதை கழுவி விழுக்கக்கூடாது, இது தண்ணியெலாம் விடக்கூடாது. அதில் தான் வந்து நேச்சுரல்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதை நல்லா கொதிக்க வச்சு காலையில் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா சுகர் கண்ட்ரோல். யார் யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ கண்ட்ரோலாக இருக்கும் அது உங்களுக்கு. சுகர்னால தான் எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வருது பாடியில். சுகர் லெவல் ஹை ஆயிடுச்சுன்னா